ஸ்கூல்ல கூட படிக்கிற பொண்ணு அவங்க வீட்டுல போய் டிராப் பண்றதா சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது தெரிஞ்சோன்னு அந்த பொண்ணு என்ன எங்கடா கூட்டிட்டு வந்திருக்குன்னு கேட்டா, ஹே பதறாத, உங்க வீட்டுக்கு போற வழி எல்லாம் மழை ஃபிளட்டால ரோடே ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு, அதனாலதான் இங்க கூப்பிட்டு வந்தேன்னா. அப்படின்னா நீ உன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கணும், எதுக்கு இங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்த? ஆமா, முதல்ல உனக்கு என்னோட வீடு எங்க இருக்குன்னு எப்படி தெரியும்? அடியே நிறுத்திடி, ஏதோ ஜெயில் கைதியை விசாரிக்கிற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க, முதல்ல மேல வா. உன்னோட வீட்டுக்கு போற வழிய சிஎன் என்கிட்ட ஒரு முறை சொன்னா, நீயும் டயர்ட்ல தூங்கிட்டு இருந்த, நானே மேப்ல பார்த்தேன் அந்த இடம் ஃபிளட்டா இருக்கிறனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், அண்ட் இதுதான் என்னோட வீடு மாதிரி, நான் இங்க இருந்து தங்கி தான் ஸ்கூல் வந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, முதல்ல போய் நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வான்னு சொன்னோன்னு ஜே ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டோன்னு ரூம் விண்டோல இருந்து வியூவை பார்த்து செம்மையா இருக்கு, நீ தினமும் இங்க தங்கி தான் ஸ்கூல் வந்துட்டு இருக்கியா, சரியான பணக்காரன் போலயே நீ. உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஜப்பான்ல இருக்காங்க, அங்க பிசினஸ் பார்த்துக்கிட்டு இங்க இந்த பிசினஸ் தாத்தா பாத்துக்கிறாரு, நான் என் தாத்தாவோட இருக்கேன்னு சொன்னா. ஓ, நீ ஜப்பான்காரனா? உன் ஹேர் ஸ்டைல் கலர் பார்க்கும் போதே நான் நினைச்சேன் அனிமில வர கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கிறேன்னா. அப்ப மேய்டு அங்க வந்து தாத்தா கீழே சாப்பிட கூப்பிடுறாருன்னு சொல்ல, சரின்ட்டு யூரியும் ஜேஜேவும் கீழே சாப்பிட வந்தா யூரியோட தாத்தா யூரியை போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. என்ன பழக்கம்டா இது வரைக்கும் நீ நம்ம இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட கூட்டிட்டு வந்தது கிடையாது, யார் இந்த பொண்ணுனா? தாத்தா, அவ என் கூட படிக்கிற பொண்ணு தான், உனக்கு வெளியே என்ன நிலவரம்னு தெரியாதா? மழை அப்படி பேஞ்சிட்டு இருக்கு, அவங்க வீட்டுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டோம், இன்னைக்கு இங்க தங்கிட்டு நாளை ஸ்கூல் போயிட்ட பிறகு அவ அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவா, மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்ட்டு அடுத்த நாள் ஸ்கூல் வந்துட்டு இருக்கும் போது யூரியும் ஜேஜேவும் செம்ம கேஷுவலா பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படி ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறத பாக்குற கீஃபர், என்னடா நடக்குதுங்க, நீ என்ன அவளோட வரன்னு கேட்டா, டேய் நேத்து மழை இல்ல, அவ வீட்டுக்கு போற வழி எல்லாம் தண்ணி, அதான் என்னோட வீட்டுல போய் தங்கிட்டு அங்க இருந்துதான் இப்ப ஸ்கூலுக்கு ஒன்னா வரும், வேற ஒன்னும் கிடையாது, நீ அவளை லவ் பண்ணி ஏமாத்தி ஹாரிஸ பழி வாங்கணும்ன்ற பிளான்ல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது செக்ஷன் பி பையன் ஒருத்த வந்து கீஃபரையும் ஜேஜேவையும் பிரின்சிபல் மேம் கூப்பிடுறாங்கன்னு கூட்டிட்டு வந்தா, அங்க அந்த செக்ஷன் டி பசங்க இவங்க ரெண்டு பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மேம், நாங்க பார்ட்னர் விளையாடிட்டு இருந்தோம், அப்ப ஜேஜே எங்க கிட்ட வம்பு இழுத்து அடிச்சிட்டு இருந்தா மேம், நாங்களும் பொண்ணை எப்படி திரும்பி அடிக்கிறதுன்னு கம்முன்னு இருக்கிற சமயத்துல அப்ப கீஃபர் வந்து எங்களை போட்டு சம்மடி அடிச்சான் அப்படின்னு போயா சொல்லிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்கிற ஜே மேம், அவங்க சொல்றத நம்பாதீங்க, அவனுங்க போய் சொல்றானுங்கன்னா அடி வாங்கி முகத்துல ரத்தத்தோட வந்துருக்கானுங்க, அது எப்படி பொய் ஆகுமான்னா, மேம் பார்ஷியலா போய் சொல்றானுங்க மேம், அடிச்சது என்னமோ உண்மைதான், ஆனா நான் ஒன்னும் அவங்க கிட்ட வம்புலாம் இழுக்கல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரின்சிபல், போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுதான் என் வேலையா, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு ஒருத்தர சொல்லுங்கன்னா அந்த செக்ஷன் டி பசங்க கீஃபரை கார்னர் பண்ணி மாட்டி விட்டுறானுங்க. அப்ப ஜேஜேக்கு யூரி சொன்னது ஞாபகம் வருது, கீஃபர் மேல இன்னொரு முறை ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தா அவனை டிஸ்மிஸே பண்ணிடுவாங்கன்னு சொன்னதை ஞாபகம் வச்சு, மேம் என் மேலதான் தப்புன்ட்டு பழிய அவங்க மேல போட்டுக்கிறாங்க. உடனே பிரின்சிபல், அப்போ உங்க வீட்டுல இருந்து யாரையாச்சும் கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜே அவங்க வீட்டுல இருந்து யாரை கூட்டிட்டு வந்தாங்க, என்ன ஆச்சுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.